எல்லாமே ஸ்டுடியோக்குள்ள தான் நடக்கும். உள்ள என்ன நடக்குதுன்றது வெளியில யாருக்குமே தெரியாது. புரட்சித்துல ஒரு மேக்கப் ரூம்ல தான் நடந்து வராரு. அவர் நடந்து வர பாதையில அவர் சொல்றது தான், அவர் கட்டளையிட்டா அது உடனே நடக்கும். மோஸ்ட்லி புரட்சி தலைவர் படம் 1-2 படம் தான் நான் வேலை செஞ்சிருக்கேன். அதுக்கு பிறகு மற்ற ஆக்டர்ஸ் மற்ற மற்ற மொழி படங்கள் தான் நான் வேலை செஞ்சிருக்கேன் அங்க சத்யா ஸ்டுடியோல. இதுல எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்குது. ஏன்னா பலதரப்பட்ட கேமராமேன்கள் கிட்ட நான் வேலை கத்துக்கிட்டேன். பலதரப்பட்ட கேமராமேன்கள் அந்த மிச்சல் கேமரால வேலை செய்வாங்க. ஏன்னா அந்த கேமரா அபூர்வமா இருக்கு. ஒரு சில பேர்கிட்ட தான் இருந்தது அந்த காலத்துல. ஜெமினி, பிரசாத் ஸ்டுடியோ, இந்த சத்யா ஸ்டுடியோ, ஏவிஎம், இந்த மாதிரி பெரிய ஸ்டுடியோஸ்ல தான் அந்த கேமரா இருக்கும். இது பர்டிகுலரா என்னன்னா, புரட்சி தலைவர் உலகம் சுற்றும் வாலிபன் படம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக அவர் பர்சனலா வாங்கினது. அவருடைய சொந்த படத்துக்காக இந்த கேமரால 2 கேமரா வச்சிருந்தாங்க. 2 கேமராவும் யூஸ் ஆகும் ஷூட்டிங்க்கு. அது மாதிரி இந்த கேமராவை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ பாதுகாப்பா பண்ணணும். எல்லாம் ஃபோக்கஸிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு நூல் அளவு கூட மிஸ் ஆகாது. அந்த அளவுக்கு அந்த கேமரால வேலை செய்வாங்க. அந்த கேமரா அதுல வேலை செய்ய தெரிஞ்சவங்க தான் அதுல வேலை செய்ய முடியும். சாதாரணமா எல்லாரும் வேலை செய்ய முடியாது மிச்சல் கேமரா. ஏன்னா எல்லாம் பழைய டைரக்டருங்க, பழைய கேமராமேனுங்க, அவங்க தான் வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த தொழில்நுட்பம், அந்த நுணுக்கங்கள் தெரியும். லைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கேமரா நாங்கள் அதில் வேலை செஞ்சோம். நல்ல தொழில் கற்றுக்கிட்டோம். அப்போல்லாம் தொழில் தான், தொழில் மேலே பக்தி இருக்கும். காலையில் 9 மணினா 9 மணி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். தொழில் அவ்வளோ பயபக்தியாக ரொம்ப உண்மையாக அந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க. நடிகர்கள் எல்லாருமே சகஜமாக எல்லார்ட்டையும் பழகுவாங்க. நல்லா எல்லாரும் அன்பாக இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன வேணுமோ நமக்கு ஹெல்ப் செய்வாங்க. எல்லாமே ஐடியா கொடுப்பாங்க. நம்ம தவறு செஞ்சால் கூட ஏதாவது அதுக்கு திருத்தி இப்படி செய்யணும்பா, அப்படி போய் செய்யணுமான்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஸ்டுடியோக்குள்ள தான் நடக்கும். அவுட்டோர் ரேர். ஒரு பாடல் காட்சிகள், சில விஷயங்கள் தான் அவுட்டோர் போவாங்க. மற்றபடி ஷூட்டிங் மொத்தமும் இன்டோர்ல தான் நடக்கும். உள்ள என்ன நடக்குதுன்றது வெளியில யாருக்குமே தெரியாது. அது மாதிரி இருந்தது அந்த காலத்துல. அவ்வளோ டைரக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகா வேலை செய்வாங்க. சத்யா ஸ்டுடியோல நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துல என்ன வேணா செட்டு போடலாம். ஒரு கார்டன் எந்த மாதிரி செட்டு வேணாலும் போடலாம். அவ்வளோ அளவுக்கு இடம் இருந்தது அப்போ. அந்த மாதிரி பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போட்டு படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கா அதுல எல்லாம் புரட்சி தலைவருக்கு எந்த உதவினாலும் எந்த இதுனாலும் உடனே செய்வாங்க சத்யா ஸ்டுடியோ ஒர்க்கர்ஸ். அந்த அளவுக்கு அவர் மேல அன்பும் பாசமும் நேர்மையாகவும் இருப்பாங்க. உடனே அவர் சொன்னார்னா உடனே டக்கு 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 டக்குன்னு வேலை நடப்பாங்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுல ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது அன்னைக்கு தான் படம் பூஜை போட்டு துவக்குறாங்க. புரட்சி தலைவர் மேக்கப் ரூம்ல தான் நடந்து வராரு. அவர் நடந்து வர பாதையில பக்கத்துல இன்னொரு ஃப்ளோர்ல ஒரு தெலுங்கு நடிகர், அவங்க தெலுங்கு ஷூட்டிங் நடந்தது. அதுல ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்க, கார் எடுத்துன்னு அந்த பாதையில நிறுத்திட்டாங்க. புரட்சி தலைவர் அங்கதான் நடந்து வர போறாரு. மேக்கப் ரூம்ல வராரு. அதுக்காக ரெட் கார்பெட் போட்டிருக்காங்க அந்த ஃப்ளோர் வரைக்கும். அவர் நடந்து வரணும். அந்த இடத்துல காரை நிறுத்திட்டாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க ஒர்க்கர்ஸ் போய் சொன்னாங்க, என்னங்க புரட்சி தலைவர் வராரு, அந்த காரு அங்கே நிறுத்தாதீங்க, எடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அவரும் ஆக்டரு நானும் ஆக்டரு, என்னத்துக்கு நான் கார் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் திமிரா பேசினாங்க. அப்போ ஒர்க்கர்ஸ் புரட்சி தலைவர் கிட்ட போய் சொன்னாங்க. சொன்னோன்னா அவர் ஒரு உத்தரவு போட்டார். அவ்வளோதான். அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த காரையே அப்படியே தூக்கிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டாங்க. காரையே தூக்கிட்டு போய் கேட்டுக்கு வெளியில வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் அவர் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஈடுபாடோடு வேலை செய்வாங்க. அவர் சொல்றது தான், அவர் கட்டளையிட்டா அது உடனே நடக்கும். அந்த அளவுக்கு அந்த சத்யா ஸ்டுடியோல தொழிலாளர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையா கட்டுப்பாடோட அங்க வேலை செஞ்சோம். நாங்கெல்லாம் அப்படி ஒர்க் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது.